ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்ட கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். ஹோம்மேட் ஸ்டிக்கர் எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி நான் ஃப்ரூட்டோட பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம அவுட்லைன் மாதிரி கொடுத்துக்கலாம். நான் வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே கலர் தான் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒவ்வொரு ஃப்ரூட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி கலர் கொடுத்துக்கலாம். நான் இப்போ அவுட்லைன் மட்டும் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி படத்தை வந்து ட்ராயிங் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நியூஸ் பேப்பர்லலாம் குட்டி குட்டியாக பிக்சர்ஸ் வந்து கிடைக்கும் இல்லையா, அதை கூட நீங்கள் இந்த ஸ்டிக்கர் ரெடி பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அவுட்லைன் ஃபுல்லாமே கொடுத்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா நான் கலர் யூஸ் பண்ணி நான் கலர் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு வந்து நான் கிரையான்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஸ்கெட்ச் பென் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கிரையான்ஸ் யூஸ் பண்ணும்போது தான் கரெக்டாக அந்த ஸ்டிக்கருக்கான லுக் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம வரைஞ்சி வச்சுருக்க படம் எல்லாத்துக்குமே அவுட்லைன் கொடுத்து நல்லா கலர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா ஒரு மிக்கி மவுஸ் படம் ஒன்று எடுத்திருந்தேன். அதையுமே இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்துட்டு நல்லா கலர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கலர் பண்ணதுக்கப்புறமா எல்லாத்தையுமே வந்து நம்ம செல்லோ டேப் வச்சு ஒட்டிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சின்ன சைஸ் டேப் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட பெரிய சைஸ் டேப் இருந்தால் அதையுமே கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். இதை வந்து ஃபுல்லாக ஒட்டணும்னு இல்லை, கரெக்டாக அந்த படத்துக்கு மட்டும் வச்சு நீங்கள் ஒட்டிட்டு எக்ஸஸாக இருக்கிறத வந்து சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மெத்தடில் எல்லா படத்துக்குமே சின்ன சின்ன பீசஸாக எடுத்து நம்ம ஒட்டி வச்சுக்கலாம். ஸோ இப்போ எல்லா படத்துலையுமே நம்ம வந்து செல்லோ டேப் வச்சு ஒட்டியாச்சு. அதுக்கப்புறமா அந்த மிக்கி மவுஸ் படத்துலையுமே ஒட்டியாச்சு. இதை எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் வந்து அந்த ஸ்ட்ராபெரி பிக்சரை மட்டும் நான் எடுக்கிறேன். நீங்கள் வந்து கரெக்டாக அப்போ யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதை கரெக்டாக அந்த பிக்சரை மட்டும் கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபெவிகால் யூஸ் பண்ணி அந்த டைமில் ஒட்டி வச்சுக்கலாம். இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடு வந்து ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நீங்கள் வந்து ஸ்டிக்கர்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதுக்கு கரெக்டாக கட் பண்ணணும்னு இல்லை, இந்த மாதிரி தனித்தனி பீசஸாக மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஸ்கூலில் நோட் புக்கிலலாம் ஒட்டுவோம் இல்லையா லேபிள், அதை தான் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி லேபிள் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீசஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி இதில் ஒட்டி வச்சுக்கலாம். இப்போ குட்டீஸ்க்கெல்லாம் ஹாய் சொல்லிக்கலாம். செல்வப்பிரியா, தமிழரசி, ஜெயலக்ஷ்மி, செல்வி, ராஜா, ஷாம்,
ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த ஹோம்மேட் ஸ்டிக்கர்ஸ் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். குட்டீஸ் யாருக்காவது ஹாய் சொல்லணும்னா கமெண்ட் பாக்ஸில் நேம் சென்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். எல்லாத்தையும் ஒட்டினதுக்கப்புறமா கொஞ்சம் ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் இதை நம்ம வந்து கரெக்டான ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு ஆப்பிள் பிக்சரை வந்து நான் கரெக்டான ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுக்கிறேன். அதே மாதிரியே நம்ம எல்லா பிக்சரையுமே ஒன்று ஒன்றா நம்ம அந்த ஷேப்பில் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எல்லா ஸ்டிக்கர்ஸுமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. பின் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம லேபிளில் ஒட்டியிருக்கோம் இல்லையா? இப்போ பின்னாடி திருப்பும்போது அந்த ஸ்டிக்கரை மட்டும் நம்ம லைட்டாக பிரிச்சுட்டு இதை அப்படியே நம்ம ஒட்டி வச்சிடலாம். இது வந்து நம்ம எப்படி ஒட்டுதுன்ட்டு பார்க்கலாம். ஏதாவது ஒரு ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு அதில் வந்து இந்த மாதிரி பின்னாடி இருக்கிற லேபிளை மட்டும் பிரித்து எடுத்தீங்க அப்படின்னா தனியாக வந்துடும். அதை மட்டும் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒயிட் பேப்பரில் தான் ஒட்டி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நோட்ஸு இல்லைன்னா புக்ஸ் ஏதாவது இருந்தால் அதில் கூட இந்த மாதிரி ஸ்டிக்கர் ரெடி பண்ணி நீங்கள் ஒட்டி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாகவே ஒட்டுது. நீங்கள் வந்து நியூஸ் பேப்பரில் இருக்கிற பிக்சரை கூட அப்பப்போ எடுத்து இந்த மாதிரி ஸ்டிக்கர் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படுறப்போ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. செல்லோ டேப் மட்டும் இருந்தால் போதும், நம்ம அழகாக ஈஸியாக இதை வந்து ரெடி பண்ணிடலாம். நீங்கள் டைம் இருக்கிறப்ப இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டு தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றது எல்லாமே நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த ஹோம்மேட் ஸ்டிக்கர் வந்து நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.